ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோமாச்சி சேனல். நம்மளோட கோமாச்சி சேனலில் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். குட்டீஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பொட்டேட்டோ வச்சு தான் நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போகிறேன். பொட்டேட்டோவில் நீங்கள் என்ன பண்ணி கொடுத்தாலும் நம்ம குட்டீஸ் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் வந்து பொட்டேட்டோ வந்து. நான் வந்து பொட்டேட்டோ வச்சு கட்லெட் பண்ணலான்னு இருக்கேன். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். பொட்டேட்டோ கட்லெட் எப்படி பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 பொட்டேட்டோவை வந்து இந்த மாதிரி குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். தோலோடு தான் வேக வச்சு எடுத்தேன். அப்புறமா வந்து குக்கரில் எல்லாம் ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் அதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இந்த உருளைக்கிழங்கு மசிக்கிறது இருக்குது பாருங்கள், இதை வச்சு இந்த 4 பொட்டேட்டோவையும் நல்லா நம்ம வந்து மசிச்சு எடுத்துக்க போகிறோம். நான் மசிச்சு எடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா மசிச்சிருங்க. கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. நல்லா எல்லா பக்கமும் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை வந்து மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இதில் என்ன ஆட் பண்ணலாங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 1/4 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவு பாருங்கள். ஐயோ, 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இந்த 4 உருளைக்கிழங்குக்கு இந்த 1/4 கப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 1/4 கப்பால் நான் வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். அதே 1/4 கப்பு வந்து ஒயிட் டவல் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ஒயிட் டவல் இல்லை, ரெட் டவல் தான் இருந்தது அப்படின்னா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். என்கிட்ட ஒயிட் டவல் தான் இருந்தது. அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் குறுக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி அதை நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து மசாலா ஐட்டங்கள் எல்லாம் ஆட் பண்ணணும். அது வந்து என்னென்னா, நான் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஸ்பூனால் தான் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இந்த ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் விதை கொத்தமல்லி பவுடரு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இவ்வளவும் எடுத்திருக்கேன். இதெல்லாம் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். அடுத்து வந்து இந்த பொட்டேட்டோ கட்லெட்டுக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறமா பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் இதனால வாயு பிடிக்குங்கிறதுனால கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதில் வந்து போடலை. இதுதான் நல்லாயிருக்கும் இப்படி பண்ணாதான். அடுத்து கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா பக்கமும். இந்த மாதிரி கையால் நல்லா எல்லா பக்கமும் உப்பு, காரம், நம்ம போட்ட வெங்காயம், பிரெட் க்ரம்ஸு, அவல் எல்லாம் ஒன்று சேர நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு உப்பு காரம்லாம் இப்போ செக் பண்ணி பாருங்கள். நான் போட்ட அளவு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து இந்த அளவு கரெக்டாகவே இருக்குது, உப்பு காரம் எல்லாமே. அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து வந்து நான் வந்து இந்த ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போடுறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு வாட்டர் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஏன்னா மைதா மாவு பேஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்காகத்தான். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க. நமக்கு மைதா மாவு பேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பொட்டேட்டோவை வந்து ஏன்னா நம்ம வந்து இதில் டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், மைதா மாவு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அடுத்து வந்து நான் ஒரு பிளேட்டில் வந்து பிரெட் க்ரம்ஸை வந்து கொட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆயிலில் போட்டு பொரிக்கும் போது ரொம்பலாம் வந்து கரிஞ்சு போயிடாது. கரெக்டான அந்த டெக்ஸ்டரில் வந்து நமக்கு கிடைக்கும். நான் எப்போவுமே இது தான் யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு எந்த பிரெட் க்ரம்ஸ் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதுவே யூஸ் பண்ணுங்கள். இவ்வளோ தான். இப்போ வந்து பொட்டேட்டோ கட்லெட் செய்கிறதுக்கு பிரெட் க்ரம்ஸ் வேணும், மைதா மாவு பேஸ்ட் வேணும், அப்புறமா நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்கோம்ல, மசிச்சு வச்சுருக்கோம்ல, இது இந்த 3ம் தேவை. அடுத்து நான் வந்து இப்போ உருளைக்கிழங்கை வந்து நல்லா
ரோல் பண்ண போகிறேன். அது எப்படிங்கிறத அடுத்து காமிக்கிறேன். வானல்ல நான் வந்து எண்ணெயும் ஊற்றி சிம்மில் வச்சுட்டேன். அடுத்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பொட்டேட்டோ கட்லட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து பொட்டேட்டோவை வந்து நம்ம ரோல் பண்ணி நம்ம மசிச்சு வச்சிருந்த பொட்டேட்டோவை வந்து முதல்ல ரோல் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து இந்த மாதிரி கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு கொஞ்சம் மாவு எடுத்துக்கோங்க. இந்த பொட்டேட்டோ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா சைட்லாம் ஒழுங்காக அந்த ஷேப்பை வர்ற அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்ச இந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்க போகிறேன். முதல்ல இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு போதும், கரெக்டாக இருக்கும் நமக்கு கட்லட் சாப்பிட்றதுக்கு. நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்து எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது. நான் வந்து நம்மளோட பொட்டேட்டோ எல்லாத்தையும் நல்லா சர்க்கிளாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம மைதா மாவு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, இதில் வந்து டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் நம்ம வந்து பரட்டி எடுக்க வேண்டிதான். அது எப்படின்னு அடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. நம்மளோட உருளைக்கிழங்கு சர்க்கிள் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மைதா மாவில் நல்லா மேலேயும் கீழேயும் படுற மாதிரி, சைடெல்லாம் படுற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க மைதா மாவு பேஸ்ட்டில். அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்க வேண்டிதான். இந்த மாதிரி எல்லா சர்க்கிளையும் நம்ம செஞ்சு வச்ச எல்லா சர்க்கிளையும் வந்து நான் செஞ்சு வைக்கிறேன். இந்த மெத்தட் வந்து ஈஸியாக தான் இருக்கும். இந்த பொட்டேட்டோ கட்லட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும், செமையாக இருக்கும். நான் எல்லாத்தையும் பிரெட் க்ரம்ஸில் தடவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மளோட பொட்டேட்டோ கட்லட் எல்லாம் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு நான் எண்ணெயில் இப்போ வந்து உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 18 கட்லட் கிட்ட வந்திருக்கு. இப்போ எல்லா பக்கமும் சண்டே வந்து லாக்டவுன் போட்டிருந்தாங்க. அப்போ வெளியெல்லாம் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிலாம் சாப்பிட முடியாது, நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாங்கியும் கொடுக்க முடியாது. நீங்கள் முதல் நாளில் இந்த மாதிரி இந்த கட்லட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கி வச்சுட்டு சண்டே ஈவினிங் வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டு குட்டீஸ். நான் வந்து இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் பொரிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். நமக்கு வந்து எண்ணெய் வந்து நல்லாவே காஞ்சிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்மளோட கட்லட் எல்லாத்தையும் இப்போ இந்த மாதிரி சுடுற எண்ணெய்க்குள்ளே போட்டுடலாம். ஆயிலில் போடும்போது கொஞ்சம் பார்த்தே போடுங்க. போதும், இந்த அளவுக்கு போதும். போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது, அப்புறமா இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாமே பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் நல்லா வந்து பொரியட்டும், எல்லா பக்கமும் பொரிஞ்ச உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஒவ்வொரு கட்லட்டையும் வந்து திருப்பி போடலாம். நமக்கு நல்லாவே கிறிஸ்பி ஆகிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் நல்லா அடியிலையும் வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட வேண்டிதான். பார்க்கவே செமையாக இருக்குது பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. நீங்கள் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம். இதோட வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா குறுக அரிஞ்சு இது மேலே போட்டு சாப்பிட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நான் வெங்காயத்தையும் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அவ்வளோதான், முடிஞ்சது பொட்டேட்டோ கட்லட். வேறு லெவல் போங்க, தாறுமாறாக இன்றைக்கி வந்திருக்கு நமக்கு பொட்டேட்டோ கட்லட்டு. நான் இது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு.
நம்மளோட பொட்டேட்டோ கட்லட் ரெடி ஆயிட்டு நான் வந்து கொஞ்சமாக மயோனிஸும் கெச்சப்பும் வச்சுருக்கேன். வெங்காயத்தை இந்த மாதிரி குறுக அரிஞ்சு நம்ம கட்லட் மேலே போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஸ்டைலே வேற லெவலில் இருக்குங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் நம்மளோட பொட்டேட்டோ கட்லட் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. சூடாக செம்மையாக இருக்குங்க. இந்த குளிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி விதவிதமாக எல்லாம் செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கொடுத்துட்டு போங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் இந்த மாதிரி பண்ண சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு அந்த அனுபவத்தை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேற எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம கோமு ஆச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆல்ங்கிற அந்த ப்ரெஸ் பட்டனையும் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.